உங்களோட இம்யூனிட்டி குறையிறப்போ, இல்ல ஹை ஓவர்லோட் ஆஃப் வைரஸ் இருக்கிறப்போ, நம்ம நார்மலா கர்ப்பப்பை வாய் பகுதியில இருக்கிற செல்ஸ்ல அது உட்கார்ந்து வளர்ந்து நம்ம டிஎன்ஏயோட மெர்ஜ் ஆயி ப்ராலிஃபரேஷன் ஆஃப் த செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது வரலையுமே பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் அது தன்னோட பேஸ்மென்ட் மெம்பரேனை ப்ரீச் பண்ணி கேன்சரா வளர ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ். கிட்டத்தட்ட இயர்ஸ்ல இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷம், 15 வருஷம். உதாரணத்துக்கு ஒரு ஹெச்பிவி வைரஸ் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ், 23 இயர்ஸ்ல வருதுன்னா, கிட்டத்தட்ட 40, 50 வயசுல தான் அவங்களுக்கு கேன்சராவே வெளிய வரும். இதுக்கு நடுவுல சில பெண்களுக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த வைரஸ் கண்ட்ரோலா இருந்தா, அது அப்படியே இருந்துரும். சில பேருக்கு தான் அது கேன்சரா மாறும். ஸோ, எல்லாருக்குமே இருக்கலாம். ஆனா, சில பேருக்கு தான் கேன்சர் வரும். அத தான் நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 95% இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. 5% ஜெனடிக் கேன்சர்ஸ்னாலயோ, இல்ல வேற ஏதாவது காரணங்கள்னாலயோ நம்ம கர்ப்பப்பை புற்றுநோயில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கர்ப்பப்பை புற்றுநோய் கிட்டத்தட்ட நெறைய பெண்களுக்கு இருக்கிறனால, இதுக்கு அகெயின்ஸ்ட்டா வேக்சினேஷன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இது ரொட்டீனா பிராக்டிசஸ்ல இருக்கு. நம்ம இந்தியாலயும் கொண்டு வர போறாங்க. செர்வாரிக்ஸ், கார்டனில் இந்த மாரி 2, 3 பிராண்ட்ஸ் கொண்டு வராங்க. செர்வாரிக்ஸ்ல வந்து முக்கியமா அந்த 16, 18க்கு அகெயின்ஸ்ட்டா தடுப்பூசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.